இருவினையஞ்ச வருவினை கெஞ்ச இருள் பிணி துஞ்ச மலமாய எனதிடர் மங்க உனதருள் பொங்க இசை கொடு துங்க புகழ் கோரே திருமுக சந்திர முருக கடம்ப சிவசுத கந்த குகவேலா சிவ சிவ என்று தெளிவுரு நெஞ்சு திகழ நடஞ்சே கழல் தாராய் மருதோடு கஞ்ச உயிர் பலி கொண்டு மகிழறி விண்டு மருகோனே வதை புரிகின்ற நிசிசர குன்ற வலம் வரு செம்பொன் மயில் வீரா அருகுரு மங்கையோடு விடையுந்தும் அமலனும் கந்த முருகோனே அருள் சேரி பந்தனையிலிரு மங்கை அமளி நலங்குள் பெருமாளே திருமுக சந்திர முருக கடம்ப சிவசுத கந்த குகவேலா சிவ சிவ என்று தெளிவுரு நெஞ்சு திகழ நடஞ்சே கழல் தாரா. சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் அமர்ந்திருந்தபோது பார்வதிக்கு பந்து விளையாடும் ஆசை ஏற்பட்டது. இதனால் சிவன் 4 வேதத்தையும் 4 பந்துகளாக மாற்றி பார்வதியிடம் கொடுக்கிறார். பார்வதியும் தொடர்ந்து விளையாடுகிறாள். இவள் விளையாடுவதால் சூரியன் மறையாமல் வெளிச்சம் தருகிறார். இருட்டே இல்லாமல் போனது. இதனால் மாலை வேளையில் முனிவர்கள் சந்தியாவந்தனம் செய்ய இயலாமல் போனது. அனைவரும் சூரியனிடம் செல்ல பார்வதியின் கோபத்திற்கு நான் ஆளாக மாட்டேன் என கூறிவிடுகிறார். எனவே அனைவரும் சிவனிடம் சென்று முறையிடுகின்றனர். சிவன் பார்வதியிடம் செல்கிறார். இவர் வந்ததை பார்வதி கவனிக்கவில்லை. கோபம் கொண்ட சிவன் பார்வதியை பசுவாக சபிக்கிறார். வருந்திய பார்வதி சாப விமோசனம் வேண்டுகிறார். சிவன் பந்தை காலால் ஏத்த அது பூமியில் சரக்கொன்றை மரத்தின் அடியில் விழுகிறது. இந்த மரத்தின் அடியில் உள்ள சிவலிங்கத்திற்கு பால் சொரிந்து அபிஷேகம் செய்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார். பந்து அணைந்த தலம் ஆதலால் பந்தனை நல்லூர் ஆனது. பார்வதியை காப்பாற்ற மகாவிஷ்ணு இடையர் வடிவில் அப்பசுவை அழைத்து கொண்டு இத்தலம் வருகிறார். பகல் பொழுதில் பசுவை மேயவிட்டு மாலையில் அருகிலுள்ள கண்வ மகரிஷி ஆசிரமத்தில் பால் கொடுத்து வந்தார். ஒரு நாள் பசு புற்றிலிருந்த லிங்கத்தை பார்த்து அதன் மேல் பாலை சொரிந்து விடுகிறது. அன்று மாலை மகரிஷிக்கு பால் இல்லை. இதற்கான காரணம் அறிய பசுவின் பின்னால் விஷ்ணு செல்கிறார். புற்றின் மீது பால் சொரிவதைக் கண்டவுடன் பசுவை அடிக்கிறார். பசு துள்ளி குதித்து புற்றில் காலை வைக்க பசுவும் இடையனாக வந்த விஷ்ணுவும் சுயரூபம் பெறுகின்றனர். சாப நிவர்த்தி பெற்றவுடன் தன்னை திருமணம் செய்ய சிவனிடம் வேண்டுகிறார். அங்கு சிவன் வடக்கு நோக்கி தவமிருந்து என்னை வந்து சேர் என்கிறார். அதன்படி செய்து அம்மன் சிவனை திருமணம் செய்கிறார். சிவன் மூலஸ்தானத்தில் கல்யாண சுந்தரராக அருள்பாலிக்கிறார். இங்கு சிவன் புற்றாக அமைந்த சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்மன் வடக்கு நோக்கியும் தவக்கோலத்திலும் உள்ளனர். இத்தல விநாயகர் நிருத்தி கணபதி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். மூலவர் பசுபதீஸ்வரர், அம்மன் வேணு புஜாம்பிகை, காம்பனைய தோழி. தலவிருட்சம் சரக்கொன்றை. புராண பெயர் பந்தனை நல்லூர், ஊர் பந்தநல்லூர். கண் பார்வையில் குறைபாடு உள்ளவர்கள் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் பார்வை நிச்சயம். பித்ருக்களால் ஏற்படும் தோஷம், திருமணத்தடை, மனநிலை பாதிப்பு, பயந்த சுபாவம், கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்தால் பலன் நிச்சயம். பசுவின் பதியாக வந்ததால் சிவன் பசுபதீஸ்வரர் ஆனார். சுவாமியின் திருமணத்தை நவக்கிரகங்கள் நேர்கோட்டில் நின்று தரிசிப்பதால் அனைத்தும் அனுக்கிரக மூர்த்திகளாக விளங்குகின்றன. நவக்கிரக தோஷம் உள்ளவர்கள் சுவாமி அம்மன் நவக்கிரகத்தை சுற்றுவது நலம். நடராஜருக்கு இங்கு தனி சபை கிடையாது. விஷ்ணு தனி கோயிலில் ஆதிகேசவ பெருமாளாக அருள்பாலிக்கிறார். காம்பேலி மன்னன் தன் மகனுக்கு பார்வை பெற்ற தலம்.
பெருமாள், கன்வர், வாலி, இந்திரன், பிரம்மா, சூரியன் ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர். அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் இத்தல முருகனை பாடியுள்ளார். ராமலிங்க அடிகளாரும் பட்டீஸ்வரம் மௌன குருசாமியும் பாடியுள்ளனர். கும்பமுனி கர்த்த கொங்கையை வளர்த்த கொஞ்சு கிளியொத்த மொழிமானார் குங்கும பணிக்குள் வன்புழுகு விட்ட கொந்தளகம் வைத்த மடவார்பால் வம்புகள் விளைத்து நண்புகள் கொடுத்து மங்கி நரகத்தில் மெலியாமல் வன்கையிலை சுற்றி வந்திடுபதத்தை வந்தனை செய் புத்தி தருவாயே. பம்பு நதியுற்ற பங்கொரு சமர்த்தி பண்டுள தவத்தில் அருள் சேயே. பைம்புயலுடுத்த தண்டலை மிகுத்த பந்தனை நகர்க்குள் உறைவோனே. சம்பு நிழலுக்குள் வந்து அவதரித்த சங்கரர் தமக்கும் இறையோனே. சங்கணிகரத்தர் உம்பர் பயமுற்ற சஞ்சல மறுத்த பெருமாளே. வன்கையிலை சுற்றி வந்திடுபதத்தை வந்தனை செய் புத்தி தருவாயே. சங்கணிகரத்தர் உம்பர் பயமுற்ற சஞ்சல மறுத்த பெருமாளே. வந்தனை செய் புத்தி தருவாயே. சஞ்சல மறுத்த பெருமாளே. மதியஞ்சத்திரு நிறைந்த மாமுக மயிலஞ்ச கிளியினங்களாமென மதுரம் சேப்பிய மடந்தை மேனகை ரதி போல மருவும் போர்க்குடம் எழுந்த மாமுலை வளர்வஞ்சி கொடி நடந்தவாரென வருதும் கற்கடல் அணங்கு போல்பவ தெரு ஊடே. நிதமிந்தபடி எருந்து வாரவ பொருள் தங்க பணி கலந்து போய்வர நெறிதம் தீட்டவ வசங்களாமென உழலாதே. நிதி பொங்க பல அவங்களால் உனே மொழியும் பூத்திகள் தெரிந்து நான் உனே நிகர் சந்த தமிழ் சொரிந்து பாடவும் அருள் தாராய். நதிமிஞ்சடை விருந்த நாயகன் உமையன் தீர்ச்செய்யும் மிகுந்த பூசனை நலமேஞ்சூட்குழி சிவன் பராபர அருள் பாலா. நவகங்கை கிணை பகர்ந்த மாமணி நதி பங்கீர் உலவு கந்துகாபுரி நகர் பொங்கி தழை வந்து வாழ்வொரு முரு கோனே. எதி தங்க தகு கணங்கள் வானவ அரிகஞ்ச தவ முகுந்த நாவல கிளை பொங்க கிருபை புரிந்து வாழ்கென அருள் நாதா. கெருவம் பற்றி கல்விளைந்த சூரோடு தளமஞ்ச பொழுது எழுந்து தீயுகள் கிரவுஞ்ச கிரி பகிர்ந்த வேலுள பெரு மாளே. நிதி பொங்க பலதவங்களால் உனே மொழியும் போதிகள் தெரிந்து நான் உனை நிகர் சந்த தமிழ் சொரிந்து பாடவும் அருள் தாரா. கிரவுஞ்ச கிரி பகிர்ந்த வேலுள
பெருமாளே.